ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே விலாக் தாங்க. சாட்டர்டே என்ன விசேஷம்? தந்தேரஸ் பூஜை தாங்க செய்ய போறோம். அதாவது தன்வந்திரி பூஜைன்னா சொல்லுவாங்க. தந்தேரஸ் பூஜைன்றது ஈவினிங்கா தான் செய்யறது. அதுக்காக எனக்கு இந்த விஷயம் காலையில தாங்க தெரிஞ்சது. எப்படியோ காலையிலயா தெரிஞ்சதே பரவாயில்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நீங்க பண்ண போற பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜை சாமான் எல்லாமே கழுவி வச்சாச்சு. பூஜை ரூம்ல நீட் பண்ணியாச்சு. அதுக்கு முந்தின நாள் தான் நம்ம பட்டாசு ஆர்டர் போட்டிருந்தது வந்திருந்துச்சு. இந்த எல்லா பட்டாசுமே நம்மளது கிடையாது. அவரும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் இதை வாங்கியிருந்தோம். ஆனா இந்த வருஷம் தாங்க ரொம்ப கம்மியாவே வாங்கிட்டோம். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா பூஜைக்கான வேலையும் சைட் பை சைடா ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஈவினிங் பண்ண போற பூஜை தானே. ஆல்ரெடி நம்ம குபேர பூஜை, பௌர்ணமி பூஜை இந்த மாதிரி விளாக்லாம் நம்ம சேனல்ல இருக்கு. அதை நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா பூஜை ரூம் இப்பயே கிளீன் பண்ணி வச்சாதான் நம்ம தீபாவளிக்கு ஊருக்கு போறதுக்கு வருஷம் அந்த மாதிரி ஊருக்கு கிளம்புறதால இப்பயே வீடெல்லாம் தொடச்சிட்டு நம்ம பூஜை ரூம்ல எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டோம். மஞ்சள் குங்குமம் எல்லா படத்துக்கும் தொடச்சி வச்சாச்சு. அப்படியே யாஷியும் ஒரு 5 மணிக்கா பட்டாசு வெடிச்சு ஆகணும் சொல்லிட்டு போய் பட்டாசு வெடிச்சிருந்தா நம்ம இருக்கிற சென்னையில இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் ஊருக்கு போயும் வெடிப்போம். அப்படியே ஈவினிங்கா ஊருக்கும் கிளம்பிட்டோங்க. திடீர்னு ஈவினிங் சொன்னது அப்படியே நைட்டு ஒரு 11 ஆயிடுச்சுங்க. எப்படியோ ரோடு ஃப்ரீயா இருந்துச்சு. நம்ம ஊர்ல பார்க்கலாம்.